வந்து பார்த்தீங்கன்னா இது நேசரி நினைக்கிறேன் கரெக்டாக தான் சொல்லணும் தெரியல இது பாவனையில் இல்லை போல இந்த பணம் எடுத்துக்காங்க உதாரணம் யானை வந்து போன தடம் தான் இதெல்லாம் ஃபுல்லாக காலை இது வந்து நைட் இல்லைடா காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா யானை வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனலுக்கு புதுசு நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது இப்போ வாங்க இப்போ வீடியோ இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கூலாவடிக்கும் பால்ரவடிக்கும் நடுவில் நிற்க அதாவது நம்ம இப்போ நெல்லிக்காடுக்கு தான் போகிறோம் போகிற வழியில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோ போகலாம் பாய் மழை வெஞ்ச ரோட்டை போய் பார்ப்போமா நீட்டாக வயல ஆனால் இது கூலா இங்கே இதுதானே இது என்ன நெல்லிக்காடு தானே இதை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்க ஏற்ற தானே அதை பார்த்தீங்கன்னா இது வந்து பால்ரவட்டு இங்கேருந்து பாருங்கள் அங்கேருந்து வரும்போது வலது பக்கமாக பால்ரவட்டு அப்படியே கேமரா வச்சுருப்பீங்களா கொஞ்சம் என்ன பிரச்சனை இங்கே வெயிலாக இருக்குது இதாக கிளியராக இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கூலாவடி ஏத்தம் இதெல்லாம் போனால் அப்படியே கூலாவடி போகலாம் அப்படியே இப்போ நம்ம இங்கேருந்து இந்த இருக்குது இந்த பஸ் கோட்டில் இருந்து நெல்லிக்காடுக்குள்ள போகிறோம் அப்படியே வழியில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை சரியான மழை இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் வெள்ளாமல் விதைச்சிருக்காங்க கிட்ட போய் காட்டம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எப்படியுமே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள அறுவடை பண்ணுவாங்க போல் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வயலாரமாக குந்திட்டு வீடியோ எடுக்க யார் என்ன நினைக்க போகிறா என்னடா இவ்வளோ இருக்கானு நல்லா காற்று வருது ஃப்ரெண்டு இவ்வளோத்தை இங்கே இருங்க அங்கால ஃபுல்லாக மலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன மலைகள் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கு ஃபுல்லாக இங்கே பக்கத்தில் நம்ம சுற்ற போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே இன்றைக்கு தான் முதலாக வரும் நம்ம சப்ஸ்கிரைபர் அவள் கேட்டுருந்தாரு நெல்லிக்காடு எடுங்க இப்போ இங்கே பக்கம் வந்ததில்லை இங்கே பால்ரவட்டிலாம் எடுத்திருக்கேன் இங்கே பக்கம் எடுக்கலை அதான் இன்றைக்கு வந்த முக்கிய காரணம் வந்து பார்ப்போம் இங்கே இப்போ என்னென்ன ஊர்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்குள்ளே ரோட்டு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சதுக்கு தொம்பலாக இருக்கும் போல் பாருங்கள் எப்படி கிடக்குது முன்னாடியே இந்த வீடியோ எடுத்திருப்போம் ஃப்ரெண்டு என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பிளாச்சோல பார்க்க வீடியோ எடுக்க போகிறது ஞாபகம் இருக்கா அந்த டைமில் எடுக்க வேண்டிய வீடியோ தான் இது எடுக்க முடியாமல் போயிட்டு அண்டு பார்த்திங்கன்னா சரியான மழை வார மாதிரி இருந்தது மழையும் மப்பமாக இருந்தது நாங்கள் சரியாக வீட்டுக்கு ஏற சரியான மழை பெய்யுது விடாமல் மழை பெய்யுது பிறகு அதனால் வீடியோ எடுக்கலை அதுக்கு பிறகு நம்ம சப்ஸ்கிரைபர் அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் எங்களோட ஊர் எடுக்காமல் போயிட்டீங்களே போடுங்க ப்ரோன்றார் அதுக்காக கண்டிப்பாக வந்து இப்போ 2 நாள் கூடி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை பெய்யுது மழை சரியான மழை வெளியே வெட்டக்கரம்பு இல்லாத வெளியே நம்ம வர முடியாத அளவுக்கு மழை பெய்யுது அதால் பார்த்திங்கன்னா வீடியோ போட இல்லாமல் போயிட்டு அதான் 3 நாள் கூடி வீடியோ போடவே இல்லை இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு அதாவது கொங்கிரீட் இது வந்து கிரவல் ரோட்டு இல்லை ஃப்ரெண்ட் இது வந்து கொங்கிரீட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரவலை கொட்டியிருக்காங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலால் பார்த்திங்கன்னா கிரவல் கொட்டின மாதிரி தான் இருக்குது ஆனால் கிரவல் கொட்டினாங்களா என்னென்னு தெரியல ஃபுல்லாக மேலே அப்படியே கிரவல் கொட்டின மாதிரி இருக்குது ஆனால் கொங்கிரீட் ரோட்டு அப்படியே ஆனால் இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் உண்மையாக அவ்வளோ அழகான்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வியூவெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளாமல் நாட்டிக்காங்க பார்த்தீங்களா இப்போ இதான் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இதை அறுவடை பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் என்ற அந்த அளவுக்கு தான் கதிரெலாம் பார்த்தீங்கன்னா முத்திர பருவத்துக்கு வந்திருக்கு இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாண்டு சரி நம்ம அண்டு வந்திருந்தா நல்ல ஒரு இதாக இருந்ததுக்கு வேண்டாம் அண்டு வெயில் இல்லை நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த சைட்டில் அந்த தண்ணி பாய்ச்சி போது பார்த்தீங்களா இது வந்து அந்த ஓட தண்ணின்னு சொல்லுவாங்க வாய்க்கால் வெட்டிக்காங்க என்னென்னா வயலுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்குது தானே அது வந்து தேங்கி நின்றா அதை வெட்டி விட்டுருவாங்க வந்து அந்த வாய்க்கால் மூலம் அப்படியே வெளியே வந்து வெட்டக்கிளம்பி அப்படியே போயிடும் ஒரு லொக்கேஷனில் நின்று அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள் காட்டினா உங்களுக்கு விலங்கு எப்படி சிஸ்டமாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற பூமி அது அப்படியே ஏற்றம் இங்கே பாருங்கள் இந்த வாய்க்கால் தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதான் இப்போ நாங்கள் வந்த ரோட்டு அந்த அதுக்கு பஸ் கோட் தெரியுதா அங்கேருந்து நாங்கள் இதுக்கு நேராக அப்படியே பாருங்கள் அப்போ இது இந்த அங்கால தெரியுது அது வந்து வெள்ளாவழி அந்த மலை ஒன்று தெரியுதானே அடுத்த மலைக்கு மேலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது சின்ன கோயில் ஒன்று இருக்குது அது முதல்ல எஸ்டேப் கேம்ப் இருந்த ஃப்ரெண்ட் அதுக்கு மேலே ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல அடுத்த ஒரு நாளைக்கு போவோம் அடுத்த கண்டிப்பாக போவோமா அங்கே சின்ன கிளையிலெல்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா இந்த வியூவை மட்டும் பாருங்கள் அழகாக இருக்குது குண்டு வழியா இல்லை இது வச்சுக்காங்க என்னது கெட்டிப்பொல்லு கெட்ட போலாடா கெட்டி பொல்லா என்னடா புதுசாலாம் கண்டுபிடிக்கீங்க அதுவா வருது புதுசாலாம் சரி ஓயாது
இங்கே பாருங்க இந்த வியூவை பாருங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ அழகாக இருக்குண்டு. அது என்ன நேச்சர் நினைக்கிறேன் என்னடா ஸ்கூல் நினைக்கிறேன் ஏதோ. நான் உன்னிட்ட அமர்ந்தேன் போய் பாப்பமே நீ தானடா சொன்ன முதல்ல இங்கே வந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா எல்லாம் சொல்கிறாங்க கம்பி எல்லாம் கட்டினா பார்த்தீங்களா. இங்கே பாருங்க இந்த தண்ணி எங்கே போகுது பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்க்கால இருந்து வந்து வயலுக்கு இல்லை வயலுக்குள்ளே போகிறடா வயலுக்கு பாய்ச்சிடாது. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகும் ஃப்ரெண்ட். இப்போ வயலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கொண்டாலும் அங்கே அந்த வட்டி விட்டுறாங்க கீழே இறங்கி வந்துடும் மலைக்கெல்லாம். இங்கே வருங்க இந்த தெரியுது அதுக்கு அங்கால இருந்து சரியாக பாருங்கள் அந்த காட்டுறன்னு அந்த காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படியே விதைச்சிருக்காங்க ஃபுல்லாக. அங்கே பால்ரோடைக்கு அங்காலெலாம் போனால் 35 குழந்தைலாம் தாண்டமாட்டா சிங்கிள் ஏரியா வரும். காட்டுறேன் பாருங்க. அது அங்கே போகலடா தம்பி. அது அங்கால பக்கம் போயிடா. அதுக்கு முன்னுக்கு வர இந்த ரோட்டில் இருக்கு காட்டுறேன். டேய் இப்போ தம்பி சொன்னப்போ எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துருக்கு. அதில் வாய்க்கால் ஒன்று ஃப்ரெண்ட் நல்லா குளிக்கிற இடம் நாங்கள் குளிச்சு வீடியோ போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு இருக்கா போகணும். ஆனால் இந்த வியூவை விட்டுட்டு போகிறதுக்கு தான் மனசே இல்லை. அப்படி இருக்கு பாருங்க. ஒரு குடியில் அடித்தாலும் பரவாயில்லடா. இவருத்தி நான் தங்கிடுவேன்டா. ஓகே நம்ம அதுக்கு அங்கே என்னென்ன ஊரில் போய் பார்ப்போம். போமா தம்பி எல்லாம் காட்டணும். இதில் வந்து இந்த லைன் தண்ணி இது அடிச்சிக்காங்க என்னங்க. ஓ எவ்வளோ அந்த உன்னிச்சிலேருந்து எங்கே லைன் தண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தியா. லைன் தண்ணி தான் இது. நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நேசரி நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்லணும் தெரியல. தெரிஞ்சாக்கள் அதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அது பாவனையில் இல்லை போல். இப்போ என்னடா பூட்டி இருக்குங்க ஃபுல்லாக வளைச்சி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. பாவனையில் இல்லை போல். பார்ப்போம் இதுக்காக அங்கே வேறு என்னென்ன ஊர்கள் வருதுன்னு பார்ப்போம். அங்கால பார்க்க தோட்ட மலை போட்டுருக்காங்க. அங்கே பயிர் போட்டுருக்காங்க. அங்களவுக்கு அந்த காட்டுறோம் பாருங்கள் பயிர் போட்டுருக்காங்க அங்களவுக்கு. இவ்வளோ நேரம் வார வழி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல் அப்படியே வயல் காணிகள் தான் கூட அப்படியே வயலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை ஊரை சுற்றி அப்படியே வளைச்சி வயலாக தான் ஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே இங்கேருந்து பாருங்களா தொங்கல் எவ்வளோ தூரம் மட்டும் வயல் தான் ஃபுல்லாக வெள்ளாமல் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே யானை வரும்னு நினைக்கும் இங்கே பக்கம். ஏன்னா பக்கத்துலலாம் பார்க்குற நேரம் பாருங்கள் காடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ரோட்டில் நேராகவும் போகலாம். இது எங்கே போகிறது இல்லை. இப்போ நம்ம ஊருக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குண்டு. இதுதான் ஊருக்கு போகிற ரோட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொங்குரி ரோட் தான் ஃப்ரெண்ட் போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது ஆட்டுக்குட்டியெல்லாம். ஆனால் நம்ம அங்கேருந்து எதிர்பார்த்தது வேறு. இங்கே நிறைய வீடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். வீடுகள் வந்து கொஞ்சம் குறையுதான் ஃப்ரெண்ட். இங்கே வீடு வந்து குறையா தானே நெல்லிக்காட்டுக்குள்ளே. இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு வீடும் தள்ளி தான் இருக்குது பாருங்களா. பார்ப்போம் ஊருக்கு இன்னும் ஊருக்கு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் போகுதில்லை. அதுக்கு பின்னுக்கெல்லாம் ஊர்கள் இருக்கா இல்லை அதோட முடியுதா என்ன மாதிரி தெரியல. போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயும் ரோட் போகுது. அதுக்குள்ளே போகல. அதுக்குள்ளே அங்கே ஒன்றும் இல்லையா. இதுக்குள்ளே விட்டு பார்ப்போம். இதால் விட்டு பார்ப்போம். இதால் எங்கே போகுது பார்ப்போம். இதுவும் அங்கே ஃபுல்லாக தொங்கல் மட்டும் வந்து என் காலில் போகிறேன். அங்காலையும் ஃபுல்லாக வயலாக தான் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா முடியுது போல். கேட்டு பார்ப்போம் இந்த அண்ணன்ட்டு. முடியுது என்ன ஃபுல்லாக நெல்லிக்காடு அவ்வளோ தானே. ஸ்கூல் ஒன்றும் இல்லையா அதுக்குள்ளே. ஸ்கூல் இல்லைண்ணே. அது சரி. அதுக்கு அங்கால என்ன இடக்கு பால்ரோட்டையா. இங்கே சும்மா சுற்றி பார்க்குறது ஒரு இடம் ஒன்றும் இல்லையாண்ணே அதில். உண்மையாகவே நான் எதிர்பார்த்தது வேறு நடந்ததெல்லாம் வேறு. நம்ம சுற்றி திரிவோம் இடத்த காட்டுவோம் வருவோன்ட்டு தான் வந்தேன். நான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கேட்டு நான் இங்கே சுற்றி பார்க்க எதுவும் இருக்கான்னு கேட்டுன்னு இல்லைன்னு சொன்னார். அப்புறம் அங்கே ஒரு அக்கா ஓடி வந்தா. அது என்ன தம்பி கேட்டேன். நான் இப்படி தான் வீடியோ போடுறேன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் தம்பி கவர்மெண்ட் அரசாங்கம் நம்ம கொண்டு போய் தாரல. இங்கே ஒரு ஸ்கூல் இல்லை. இதில் ஒரு நேச்சர் இல்லை. ஸ்கூலுக்கு போகிறண்டா கூட இங்கே பால்ரோட்டைக்கு போகணுமா. அப்படியும் அரசாங்கத்தில் தந்தால் கூட இங்கே கிடைக்கிற வந்து குறைவானு சொல்லி கொண்டா. அவள் சொல்லி வந்தால் தம்பி நான் யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் இப்போ நிறைய பேர் உதவி செய்கிற வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் உதவி செய்கிறீங்களான்னு கேட்டால் நான் அப்படியெல்லாம் செய்கிறதில்லக்கா. வேறு ஆட்கள் தான் உதவி செய்வாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யாரும் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக அதை பார்த்தாங்கன்னா அந்த உங்களுக்கு உதவி செய்வாங்க. பார்ப்பேன்னு சொன்னேன் நான் அவங்கள்ட்ட. உண்மையாகவே ஒரு நான் எதிர்பார்த்தது வேறு நடந்தது. கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக யாரும் உதவி செய்வார்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் போய் கண்டிப்பாக உதவி செய்யுங்க. உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்குது இதுக்குள்ளே. ஓகே நம்ம டாபிக் போவோம். இப்போ இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன கிராமங்கள் இருக்குன்னு பார்ப்போம் ஃபுல்லாக. நம்ம பார்த்தோம் நெல்லிக்காடு வந்து சுற்றுறதுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ சுற்றுறதுக்கு நிறைய இடங்கள் இல்லை. உண்மையாகவே ஒரு கவலையக்கடமான விஷயம். அதுக்குள்ளே ஸ்கூல் இல்லை ஃப்ரெண்ட். அதில் பார்த்து நேசரி பார்த்தீங்கன்னா நேசரி வந்து கனகாலங்குடி பாவனையில் இல்லை போல். இங்கேருந்து இந்த அவரது 2 ஆக்களுக்கு கழிச்சு இதுண்டு எங்கடா போகிறேன்ட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்டா பால்ரோட்டைக்கு போகிறாங்களா. இங்கேருந்து நேசரி கூட இல்லை. இங்கே பாருங்க நேசரி கூட இல்லை. ஆனால் வளைச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையான இடங்கள் எல்லாமே அவ்வளோ இயற்கை வாழ்ந்த இடங்கள். இயற்கையாக இருக்குது எல்லா இடம் பார்க்குறதுக்கு. 2 ரோட்டு
ஓகே நமக்கு அங்கே என்னென்ன ஒரு பார்ப்போம். இடது பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட், அப்படியே இந்த சோளன் நாட்டி அதில் அந்த சோளன்லாம் முறிச்சிட்டாங்க. இப்போ மாடை தான் மேய விட்டுருக்காங்க இடத்த பார்த்தீங்களா, இந்த இருக்குது இந்த இடது பக்கம். இதுவும் என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நெல்லிக்காடு தானா, இதுவும் அப்படியே ஃபுல்லாக நெல்லிக்காடு தானே இருக்குது. அங்காலையும் நெல்லிக்காடு தானே அப்படியே ஃபுல்லாக. இது வந்து சோளன், இந்த பாருங்க சோளன் நாட்டி முறிச்சிட்டாங்க. இதெல்லாம் இங்கே அளவுக்குலாம் முறிச்சிட்டாங்க சோளனெல்லாம். பார்ப்போம் அதுக்கு அங்கால என்னென்ன ஊர் இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே இங்கே பக்கம் யானை வரும் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல்லாக வளைச்சி பாருங்கள். இங்கே அப்படியே மலையும் காடுமா தாங்கால தள்ளி இருக்குது. அப்படி எல்லாம் வட்டை தான், வயல் தான். அப்படியே இங்கே பாருங்க ஃபுல்லாக மலை தான். எங்களை பக்கம் யானை வருதா என்ன வருதுன்னு ஒன்றும் தெரியாது, அப்படி இருக்குது ஃபுல்லாக. பாருங்க எவ்வளோ தூரம் மட்டும். இப்போ நீங்கள் பயர் நாட்டிக்காங்க ஃபுல்லாக. பயர் நாட்டி போட்டு என்னடா தம்பி அது இது பருப்பு எடுக்கிறது இதுக்கு விட்டிக்காங்க. என்னது காய வச்சுக்காங்கண்ணே. பருப்பு எடுக்கிறதுக்கு அது காய வச்சுக்காங்க. நெட்டி குட்டி எனக்கு இந்த கேமரா தூக்கின உடனே அங்கேருந்து ஆக்கள் எல்லாம் கூட ஓடி வந்து இங்கே ஒருத்தர் ஒன்றும் செய்யல. என்னென்று கேட்டேன். இங்கே அரசாங்கம் ஒன்றுமே செய்யல. தம்பி பிறந்த பால்வாடிக்கு தான் போக வேண்டியது, ஹாஸ்பிட்டல் போகிற ஒன்றுமே இல்லை இங்கே பக்கம். இப்படி கழிச்சாங்க அங்கே பக்கம். நாங்கள் எதிர்பார்த்து வீடியோ வேறு நம்ம இயற்கை காட்சியில் எடுக்க போனால் நம்ம நின்று நம்மகிட்ட நிறைய இதில் சொல்லி ஒன்று இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வீடியோவில் எடுக்கலை. ஏன்னா நம்ம உதவி வீடியோ செய்கிறல தானே. இப்போ அந்த எடுக்கலை. கண்டிப்பாக உதவி செய்கிறாக்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கண்டா வந்து இங்கே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இங்கே அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் புளிய மரம் இருக்குது. அந்த இடத்த எங்கடா கோயில் அங்கே இருக்குண்ணே. இங்கெல்லாம் போகும்பா பின்னர் டைமில் வரதோ இல்லை என்னடா இங்கே பக்கம் வாரண்டா. இப்படி ஜானை இப்படி பிடிச்சி அப்படி சுருட்டி பிடிச்சி யானை கூட தெரியும் நீங்கள் பண்ணிக்கல. பாப்பா இப்போ நம்ம நேராக போவோம், எதால் போவோம், நேராக போவோம். எங்கே ரோட்டு போகுது போய்த்து. நம்மளும் ஊருக்கு புதுசு தான், எந்த ரோட்டால் போகிறேன்னு தெரியாது கிடக்கு. பாப்பா எந்த ரோட்டு வருதோ அந்த ரோட்டு பக்கம் பட வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இங்கெல்லாம் இந்த இதில் ஒரு ரோட் தான் அது அப்படியே இதெல்லாம் போகும். இது வந்து 2 ரோட்டாக பிரியுது ஃப்ரெண்டு. இதில் இப்போ நம்ம வலது பக்கம் திரும்பி போவோம், இது இடது பக்கம் திரும்பினா அது ஊருக்குள்ளே அப்படியே போகும். ஊருக்குள்ளே போகத்தால் அப்படியே சுற்றி வரும் உள்ளுக்கு. அங்கால பக்கம் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாக. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்டா இப்போ நாங்கள் மட்டும் தான் இந்த ரோட்டால் போகிறோம் போல். ஆக்களை ஒருத்தரையும் காணல. யானையில் எங்கெங்கே இருக்கோ காட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியுது இல்லை. ஃபுல்லாக அப்படியே மரங்களை பார்த்திங்கன்னா பத்த காடுமாக தான் இருக்குது. என்னென்ன நடந்த ஒன்றும் தெரியாது, அவ்வளோத்துக்கு இதாக தான் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வயலுக்கு மேலாலேயே வந்து ஊர் இந்த வீடுகளை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இல்லை ஃப்ரெண்ட், தள்ளி தான் இருக்குது. இங்கே பாக்கு மரம் பார்த்தீங்களா, பாக்கு மரம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு. இங்கே பார்க்க சிங்கள ஊர்கள் இருக்குது ஃப்ரெண்ட். அப்படியே கொஞ்சம் தூரம் போனாண்டா சிங்கள ஊர்கள் வரும். அப்படியே தள்ளி போனால் சிங்கள ஊர்கள்லாம் வரும். அப்படியே பாவம் இப்படியே வெயில் அடித்தா வீடியோ எடுக்கலாம். திடீர்னா போல் வெயில் அடிக்குது, திடீர்னா போல் மழை பெய்யுது. இங்கெல்லாம் கொஞ்சம் ரோட்டுகள் கொஞ்சம் மோசம் தான். நம்ம வரும்போது அங்கே பரவாயில்ல, இங்கே மழை பெஞ்சதால் இந்த தொம்பல்கள் நிற்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ரோட்டுகள் மோசம் தான். அப்படியே இந்த இங்கெல்லாம் கொஞ்சம் கொங்கிரீட் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அதுக்கு அங்கே அப்படி போய் பார்ப்போம். இன்னும் மாண்டு இங்கெல்லாம் கொஞ்சம் ரோட்டுகள் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட், 2 நாளாக இருக்குது. ஏன்னா அந்த கொங்கிரீட் போட்டதால் பரவாயில்ல, போயிடலாம் அங்கே. பார்ப்போம் என்னென்ன ஊர்கள் இனி அதுக்கு அங்கால என்னென்ன ஏன்னா அது பக்கத்து ஊர்கள் வரும். ஒவ்வொரு குழனி வரும். என்ன 37 குழனி, 38 அப்படி 35 வரும். அதை கேட்கணும் மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா. ஆனால் இங்கே கூடுதலாக வந்து அந்த பயிர்கள் செஞ்சுருக்காங்க. இங்கே பக்கம் கூடுதலாக அந்த பயிர் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த விவசாயத்துக்கு தான் இங்கே பக்கம் கூடுதலாக அந்த முக்கியத்துவம் கொடுக்குறது ஃப்ரெண்ட். இங்கே நான் சொன்னேன் தானே ஃபுல்லாக அந்த தொம்பல் இந்த வாகனம் ஓடுறதே கஷ்டம் கொஞ்சம். ஆனால் நீங்கள் என்னத்தை சொல்லுங்கள், ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து விவசாயி தான் முக்கியத்துவம். இங்கே வேறு எவ்வளோ அங்கேருந்து பார்த்து நேரத்துலேருந்து ஃபுல்லாக வயல் தான். இந்த ஃபுல்லாக கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்படியே ஃபுல்லாக வயல் தான். அப்படியே இந்த வாரம் அண்ணன் கடை கேட்போம், அதுக்கு அங்கால என்னென்ன ஊர் வருது சரியா கேட்டு அப்படியே போவோம். அண்ணன் என்ன ஒரு அண்ணன் நெல்லிக்காடு. ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இது 37 நெல்லிக்காடாம். இது 37 நெல்லிக்காடு பார்த்தீங்களா. நான் சொன்னேன் தானே ஒவ்வொரு ஊர்லேயும் அது நெல்லிக்காடு, இது 37 நெல்லிக்காடு. இப்படியே நிறைய ஊர்கள் அப்படியே வரும்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே. ஆனால் இது நெல்லிக்காடுக்குரியது தான். பார்ப்போம் இதுக்குள்ளே எவ்வளோ தூரம் மட்டும் போகுது பார்ப்போம். இன்னும் நம்ம எங்கெங்கே போக வேண்டியிருக்க தெரில. ஃபுல்லாக வயல் தான் ஃப்ரெண்ட். அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா வீடுகள் ஒன்றும் இல்லை இங்கே. ஏன்னா வீட்டு ஏரியா பக்கம் நம்ம போகல, அப்படியே சுற்றி வாரம். அப்படியே வயல் பக்கத்து என்ன வயல்களை பார்க்கறது ஒரு ஆசையாக தான் இருக்குது. வீடுகள் என்ன கொஞ்சம் தள்ளி பக்கம் அந்த ரோட்டால் போக முடியல, அவ்வளோ தொப்பல் இது மாதிரி இருக்குது. மழை பெஞ்சதால் வந்து ரோட்டு பக்கம் வர தேவையில்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது ரோட்டுகள்லாம். கொஞ்சம் அந்த முன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது, போக பார்த்திங்கன்னா ரோட்டு கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோ மோசமாக தான் இருக்குது ரோட்டெல்லாம். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பின்னுக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் மட்டும் வெள்ளாமல் வச்சுக்காங்கண்டு. இந்த ஒரு கொட்டில் இருக்குது தானே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு யானை காவலுக்கு இருக்கிற இடம் தான் இது. யானை காவலுக்கு இருப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது 37 நெல்லிக்காடு. இது 37 நெல்லிக்காடு. இங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வயல் தான் ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு என்னடா யானை காவலுக்கு இங்கே வந்து யானை காவலுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கொட்டியில் வந்து கட்டிங்க யானை காவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொட்டியில் வந்து கட்டிக்காங்க கொடுத்து நைட்டில் வந்து தங்குவாங்க போகிறேன்டா. ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே வயல். நைட்டில் யானையில் வர்றது வந்து இங்கெல்லாம் கூடுதலாக யானை வந்து வரும் இங்கே எப்படியுமே. அங்கே என்னென்ன ஊர் இருக்குது இந்த இல்லைடா அங்கே பக்கம் பார் அண்ணனாக்கிட்ட கேட்போம். இங்கே நானே முதல்ல வந்திருக்கேன் இன்றைக்கு. எல்லாம் வாய்க்காலில் வர தண்ணி தான் இதெல்லாம். ஐயா மறைச்சி கேளாப்போம் அங்கே என்னென்ன ஊர்களுக்கு கேள். இங்கே பாருங்க இங்கே பக்கம் என்ன பிரச்சனைடா இங்கே இருட்டாக இருக்கிறது வந்து வெயில் வந்து நமக்கு நேராக இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி ஆக்கள்கிட்ட கேட்போம் என்னென்ன ஊர் இருக்குன்னு அங்கே கேட்டுட்டு அப்படியே வீடியோலாம் கண்டினியூ பண்ணுவோம். ஐயா இங்கே என்ன ஊர் ஐயா? 38 அது 30 அது தானே கலர் இருக்குது. 40 மேலே வேணும். அந்த மலை அது வந்து தடவாயினே தலவாயா தலவாயா அங்கேயும் கேள்விப்பட்டீங்கண்ணா இந்த பேர் தலவாய் கல்குவாரி தெரியும் நம்மட இந்த வெள்ளவழி துண்டு தானே தலவாய் காடு தானே. அதில் யானை நிற்குமாயா அடுத்த போன இப்போ காட்டுக்கு நிற்கதா அது நிற்கி இப்போ இந்த வாருங்க இங்கே ஒன்றாங்க இந்த பணவனத்துக்கு அங்கே போய் பாருண்டாங்க என்ன நாசமாக உள்ளையா என்ன எல்லாத்தையும் வெள்ளாமையில நாசமாகி போட்ட அப்படியே என்ன போய் பாருங்க போயிருக்கு சப்பல் சப்பல் அடிச்சு போயிருக்கேன் அப்படியே. காவல் காக்கிற நைட்டில் யாரும் இல்லையா இப்போ இந்த கிடக்கு இந்த வாடி அங்கே 7:30 மணி முடிஞ்சு வேலை ஆனே அது இப்போ வந்த போன போக இப்படியே போய் அந்தாரிக்க மரத்தடியில் போய் அந்தாரிக்க செஞ்ச மரத்தடியில் போய் அப்படியே மழை காட்டுக்கு யானையால தான் இப்போ எல்லாம் மோசமாக இருக்குது. இப்போ எல்லாம் அது யாரையும் இந்த கழுப்பு நோய் இதால் நான் வாரம் ஐயா பார்த்து வாரம் சரியா வாரம் ஐயா. என்ன ஊர் சொன்னீங்க தலவாயினே தலவாய் அதுக்கு அங்கால விவேகானந்தபுரம் தும்பங்கனி ஆராய்ச்சி அப்படி வாரணா சொன்னவர் இப்போ இந்த இடத்த யானைகள் வந்து அப்படியே சேதப்படுத்திட்டு போயிருக்காம். ஆனால் ஒன்றுமே சாப்பிடலையாம் அப்படியே சேதப்படுத்தி போயிருக்கு. எவ்வளத்து இருக்குன்னு பார்ப்போம். நான் அதை தான் தேடுறேன் எதால் நடந்து போயிருக்குன்னு பார்க்குறதுக்கு. பனைமரத்துக்கு இங்கே அங்கால தான் சொன்னவர் நம்ம இந்த இடத்த பார்ப்போம் எதாலண்டு. நான் நினைக்கிறேன் பனைமரத்துக்கு இந்த இருக்குது கொடுத்தேன் இந்த இதான் இங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் யானை வந்து போன தடம் தான் இதெல்லாம் ஃபுல்லாக காலை இது வந்து நைட்டு இல்லைடா காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா யானை வந்து பாருங்க எவ்வளோத்துக்கு சேதப்படுத்திட்டு போயிருக்கு. ஆனால் வெள்ளாமையில் ஒன்றையும் திண்டலையாமா ஒன்றையும் தின்னாமல் தான் அதில் பாட்டுக்கு அந்த அப்படி நேராக பாருங்கள் அந்த காட்டுக்கு போயிருக்கு அப்படியே ஃபுல்லாக. எத்தனை யானைடா தம்பி சொன்னவர் அவர் 4-5 யானை கிட்டேங்க ஃபுல்லாக அப்படியே சேதப்படுத்திக்கு ஃப்ரெண்ட் அப்படியே. இங்கெல்லாம் வந்து அடுத்த பக்கம் காட்டுறது இங்கெல்லாம் பக்கம் தான் வந்திருக்கு அந்த யானை அப்படியே. யானை காவலுக்கு நின்றும் சேதப்படுத்துறதுக்கு எவ்வளோத்துக்கு சேதப்படுத்துறதுக்கு ஒரு லைன் அப்படியே அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு மட்டும் சேதப்படுத்துக்கு. இது மட்டும் இல்லாததுக்கு அங்கால தொங்கல் மட்டும் பாருங்கள் அப்படியே தொங்கல் மட்டும் தெரியும் நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ளேருந்து இது மட்டும் அப்படியே லைனில் வந்து இங்கெல்லாம் முடியாது இந்த காட்டுக்குள்ளே போகுது ஃப்ரெண்ட் அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு நாசமாக்கிச்சு பார்ப்போம். அதுக்கு அங்கால யானை என்னென்ன செஞ்சு தெரிஞ்சுருக்குன்னு பார்ப்போம். இங்கே நான் சொன்னேன் தான் இங்கே வாரதுன்றது கொஞ்சம் இரவு நேரத்தில் கஷ்டம் தான். ஆனால் பகல் நேரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி நீங்கள் வராமல் தெரிஞ்சாக்களை கூட்டிகிட்டு வாங்க அதான் நல்லா நினைக்கிறேன். தெரிஞ்சாக்களை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேசாக இருக்கும். வழிகளும் பார்த்துட்டு அங்கே போயிடலாம். யானைகள் வந்தாலும் ஓடிக்கலாம். இந்த நமக்கு வந்த உடனே வழி தெரியாது போகிறதுக்கெல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் காடுகள் பார்த்தீங்களா. இவ்வளோத்தையும் ஒரு பாலம் இருக்குது. இப்போ இந்த நிற்கிற வந்து ஒரு பாலம் இது அதுக்கு அங்கே தான் அந்த தண்ணியை திறந்து விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் நின்று காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு அங்கால அடுத்தடுத்த ஊருக்கெல்லாம் போகிறோம். இப்போ அடுத்து என்ன ஊராக தம்பி சொன்னாங்க 38
38 சொன்ன வரேன் நான். அப்படியே 38 அந்த சைட் அப்படியே பார்க்குறோம் நம்ம. இந்த வாய்க்காலேருந்து தண்ணி வருது, வயலுக்குள்ள இந்த தண்ணி வெட்டி விட்டுருக்காங்க, உள்ளே அப்படியே வருது வெளியே பூனால் வெட்டி விட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா விவசாயிட வாழ்க்கை வந்து உண்மையாகவே ஒரு கஷ்டமான வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம். எவ்வளோத்துக்கு வெள்ளாமை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளாமை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த யானைகளால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை தான் அவங்களுக்கு. நான் தான் கேட்டு நான் யானை காவல் கொடுத்துருக்கேன். யானை காவலுக்கு இருந்தும் அந்த இடத்தால பாருங்கள் யானை வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பாருங்கள், அதில் அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. ஏன்னா இங்கே துண்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து காடு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைச்சி அப்படியே காடு இதெல்லாம் பாருங்க. இயற்கை தான், இயற்கை அழிக்கிற நேரம் தான் இப்போ இயற்கையாக மாறுது எல்லாம். இங்கே பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு மட்டும். இப்போ இதே மாதிரி வீடியோ நம்ம தொடர்ந்து இப்போ எடுத்து போய்கிட்டே இருக்கோம். எல்லா இடம் கேட்டால் இப்போ இந்த யானை கதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோத்துக்கு யானை எல்லாத்தையும் சேதப்படுத்திருக்காங்க, அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சேதப்படுத்தா இருக்குது ஃபுல்லாக. இப்போ நம்ம அதில் தானே போகிறோம், அப்படியே போவோம். இப்போ யானை காட்டுக்குள்ளே போகலான்னு தான் ஒரு பிளான் போட்டோம், தம்பி பயந்துட்டான். அதால தான் நம்ம யானை காட்டுக்கு போகல. ஏற்கனவே பள்ளி கொஞ்சமாக இருக்குது, தேஞ்சோட தாவ கொஞ்சமாக இருக்கும், ஊதிட்டு போட்டுரும் மறந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மற்ற வீடியோவில் சந்திப்போம். நம்ம இப்போ அடுத்தடுத்து 38 குழந்தை வேறு குழந்தைகளை போக போகிறோம். இப்போ நம்ம இதை சம்மந்தமாக பார்ப்போம். ஜானை பார்க்கணும்னா காலையில் வருது, காலையில் 7 மணிக்கு வந்தால் காணும், ஜானை பார்த்து கொள்ளலாம். யானை பூனை முழுதையும் பார்க்கலாம் வாங்க.